Welcome to Kidsland World. ஹலோ குட்டீஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேசிக் கிராமர் கிளாஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இதில் மொத்தம் 8 டைப்ஸ் இருக்குது. நவுன், ப்ரனவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன். மொத்தம் 8 டைப்ஸ் இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம இங்கிலீஷில் ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நவுன். What is a noun? A noun is a naming word. It names a person, an animal, a place or a things. A naming word அப்படின்னா என்ன அர்த்தம்? பெயர்ச்சொல் அப்படின்னு அர்த்தம். நவுன் அப்படின்றது ஒரு பெயர்ச்சொல். நம்ம பார்க்குற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு பெயர் இருக்கும். அது எல்லாமே நவுனில் தான் வரும். ஸோ நவுனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? person, animal, place, things, இதெல்லாம் தான் நவுனில் வரும். ஃபர்ஸ்ட் நம்ம பர்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, பர்சன் அப்படின்றது ஒரு நபரையோ இல்லை அவங்களோட பொசிஷனையோ இல்லை அவங்களோட பெயரை சொல்கிறது பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மதர், டாக்டர், டீச்சர், பாய், கேர்ள், இந்த மாதிரி நம்ம பார்க்குற மனிதர்கள் எல்லாருமே பர்சனில் வருவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா பர்சன் அப்படின்னு எழுதிக்கிட்டு நீங்கள் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்கள அந்த லிஸ்ட்டில் எழுதுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அனிமல். அனிமல்னால் விலங்குகள். லயன், எலிஃபண்ட், டாக், கேட், இது மாதிரி எல்லா விலங்குகளுமே அனிமல்ஸ் லிஸ்ட்டில் வரும். அது மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸ், சீ அனிமல்ஸ் எல்லாமே இந்த அனிமல் லிஸ்ட்டில் தான் வரும். ஸோ அனிமல்னு போட்டு நீங்கள் என்னென்ன அனிமல்ஸ் பார்க்குறீங்களோ அதோட நேம்ஸ்லாம் நீங்கள் லிஸ்ட் எடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிளேஸ். பிளேஸ் அப்படின்றது இடங்கள். ஸ்கூல், பீச், பார்க், டெம்பிள், இந்த மாதிரி நம்ம பார்க்குற இடங்கள் எல்லாமே பிளேஸில் வரும். அது மட்டும் இல்லாமல் சென்னை, பெங்களூர், இந்தியா, அதர் கண்ட்ரி எல்லாமே வந்து நம்மளுக்கு பிளேஸில் தான் வரும். ஸோ பிளேஸ் அப்படின்னு எடுத்து நீங்கள் அதுக்கான ஒரு லிஸ்ட் எழுதுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது திங்ஸ். திங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது பொருட்கள். பென், டேபிள், சைக்கிள், கார், இது எல்லாமே வந்து திங்ஸில் வரும். ஸோ இதே மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் திங்ஸ் அப்படின்னு போட்டு அதுக்கான லிஸ்ட் எழுதுங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் எழுதுகிறப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு நவுனை பற்றின ஐடியா கிடச்சிருக்கும். உங்களுக்கான ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்க வேர்ட்ஸில் எதெல்லாம் பர்சன் அப்படின்னு பார்த்து அதை வந்து நீங்கள் பர்பிள் கலரில் வந்து சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அனிமல்ஸ், எங்கெங்கெல்லாம் அனிமல்ஸ் இருக்கோ அதை ப்ளூ கலரில் சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் பிளேஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை க்ரீன் கலரில் சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் திங்ஸ், திங்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்து அதை எல்லோ கலரில் சர்க்கிள் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொடுத்துருக்க பிக்சர் வந்து எந்த நவுனில் இருக்கோ அதை நீங்கள் டிக் பண்ணணும். இதுதான் உங்களுக்கான ஒர்க் ஷீட். இதை வந்து கிளியர் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான ஆன்சர் நான் தரேன். இந்த ஒர்க் ஷீட் வேணும் அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் கொடுக்குறேன், அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். Thank you for watching. Please like and subscribe.